வெல்கம் டு துர்காதேவி சரணம். நாளை தினம் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் வருட பிறப்பு பிறக்க இருக்கின்றதுங்க. இந்த தமிழ் வருட பிறப்பு திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதால இந்த நாளில் நாம செய்யக்கூடிய சிவ வழிபாட்டில் இரட்டிப்பு பலன் கிடைக்குங்க. அது மட்டுமல்லாமல் இந்த தமிழ் வருட பிறப்பு என்பது சுவாதி நட்சத்திரத்தில் வந்திருக்கின்றது. இதனால இந்த நாளில் நரசிம்மரையும் நாம வழிபாடு செய்யலாம். சிவபெருமான் இருபெரும் தெய்வங்களின் ஆசீர்வாதமும் நமக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடிய இந்த தமிழ் வருட பிறப்பாக இந்த வருடம் அமைந்திருப்பது மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கின்றது. நாளைய தினம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சிவ வழிபாடு, சொல்ல வேண்டிய எளிமையான சிவ மந்திரம் என்பதை என்னன்னு பார்க்கலாம். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் கடன் சுமையிலிருந்து வெளிவரலாம், வறுமையிலிருந்து வெளிவரலாம். இந்த வருடம் முழுவதும் பண வரவு அதிகரிக்கவும் அந்த ஈசனின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நாளைய தினம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, செய்ய வேண்டிய வழிபாடு என்னங்கிறத பார்க்கலாம். நாளைய தினம் தமிழ் வருட பிறப்பு அன்று காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கொண்டு வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து குடும்பத்தில் அனைவருமே உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்வது சிறப்பான பலனை கொடுக்குங்க. அந்த சிவன் கோவிலிலேயே சிறிது நேரம் அமர்ந்து சிவபெருமானுடைய இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை 27 முறை இந்த மந்திரத்தை சொன்னாலும் போதுங்க. ஆனால் ஒரு விஷயம் மறக்கக்கூடாது, ஒரு முறை இந்த மந்திரத்தை படித்தாலும் ஆத்மாத்மாக படிக்கணுங்க. சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு கோவிலுக்கு செல்லலாம் வாய்ப்பில்லை என்பவர்கள் வீட்டிலேயே விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு ஈசனை மனதார நினைத்து கொஞ்சம் வில்வ இலைகளை வாங்கி வந்து விளக்கிற்கு அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பணத்திற்கு தட்டுப்பாடு என்பதே வராமல் இருக்குங்க. பண பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை உணர்வீங்க. காரணம், அந்த குபேரருக்கே பணத்தை கொடுத்து நம்முடைய சிவபெருமான் தாங்க. ஐஸ்வர்யேஸ்வரரால் அள்ளி வழங்கப்பட்ட செல்வங்கள் தான் இன்று பூலோகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. அந்த ஐஸ்வர்யத்தில் நாமும் கொஞ்சம் இடம்பெற வேண்டுமென்றால் இந்த பண அவசிய மந்திரத்தை சொல்ல வேண்டுங்க. தமிழ் வருட பிறப்பன்று சொல்ல வேண்டிய மந்திரம் இதோ: ஓம் நமச்சிவாய சர்வ குபேர வசி வசி ஓம். இவ்வளவுதாங்க. நாளைய தினம் இந்த வழிபாட்டை மறக்காம செஞ்சிருங்க. இந்த மந்திரத்தை மறக்காமல் சொல்லிடுங்க. சித்திரை மாதம் வெயில் கொளுத்தும் மாதம். உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த சித்திரை மாதத்தில் செருப்பு தானம் கொடுக்கலாம், குடை தானம் கொடுக்கலாம், நீர் மோர் தானம் கொடுக்கலாம், தண்ணீர் தானம். முடிந்தால் ரொம்பவும் ஏழையாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த குளிர்ச்சி தரும் பல வகைகளை கூட வாங்கி தானம் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் தானம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே குறையுங்க.